வணக்கம். உங்க ஆபீஸ்ல சில பேர் கூட பழகும்போது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இல்லனா ரொம்ப மன உளைச்சலா நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அவங்க பார்க்க ரொம்ப திறமையானவங்க மாதிரி தெரிவாங்க. ஆனா அவங்க ரூமை விட்டு போனதும் ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அப்படி நீங்க உணர்ந்திருந்தா நாம இன்னைக்கு பேச போற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். சில பேர் எப்படி மத்தவங்கள ஒரு கருவியா பயன்படுத்தி ரொம்ப வேகமா மேல போறாங்கங்கறத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த விஷயத்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்மில் பலரும் இத அனுபவிச்சிருப்போம், ஆனா சரியா வார்த்தைகளால சொல்ல தெரியாம இருந்திருப்போம். சில பேர் இருக்கிற இடத்துல அவங்க ரொம்ப திறமையா நம்பிக்கையா தெரிவாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான குழப்பம், பயம், ஏன் மொத்த எனர்ஜியும் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது ஏன் நடக்குது? இந்த கேள்விதான் நம்மள முதல் முக்கியமான ஒரு பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. அதுதான் திறமையின் மாயை. அதாவது நம்ம ஆபீஸ்ல பார்க்கறதுக்கும் நிஜத்துக்கும் மத்திய ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளி ரொம்ப ஆபத்தானதும் கூட. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம மூளை எப்படி வேலை செய்துங்கிறது தான். ஒரு பக்கம் தலைமைத்துவம் என்ன பாக்குது? ரொம்ப பாலிஷ்டான நம்பிக்கை, வசீகரமான பேச்சு, டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிற மாதிரி ஒரு தோற்றம். இத பார்த்த உடனே நம்ம மூளை என்ன நினைச்சுக்கோம்? ஓ, இவங்க உண்மையிலே திறமையானவங்க, நல்ல குணம் உள்ளவங்க, கம்பெனிக்கு நல்ல மதிப்பை கொண்டு வருவாங்கன்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா இது உண்மையா? பிரச்சனை என்னன்னா, நம்ம சிஸ்டம்ஸ் எல்லாமே தோற்றத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. பொறுமையா யோசிச்சு நிதானமா பதில் சொல்றவங்கள விட ரொம்ப நம்பிக்கையா உறுதியா பேசுறவங்க தான் ஸ்ட்ராங்கானவங்களா தெரியறாங்க. ஒருத்தரோட வசீகரமான பேச்சுக்கு முன்னாடி அவங்களோட நிதானம் நமக்கு தெரியறதே இல்ல. அவங்க பண்ற இந்த நடிப்பு சும்மா நல்ல பேர் வாங்கறதுக்காக மட்டும் இல்ல, இது ஒரு தந்திரமான முகமூடி. ஆராய்ச்சியாளர்கள் இத சைக்கோபாத்திக் ஃபிக்ஷன், அதாவது சைக்கோபாத்திக் புனைக்கதைன்னு சொல்றாங்க. இது என்னன்னா, அவங்க தங்களை பத்தியே ஒரு பொய்யான ஆனா ரொம்ப நம்புற மாதிரியான ஒரு கதையை உருவாக்குவாங்க. அந்த கதை அவங்கள ஒரு ஐடியல் எம்ப்ளாயி மாதிரி காட்டும். ஆனா அதுக்கு பின்னாடி அவங்களோட சுயநலமான நோக்கங்களை முழுசா மறைச்சு வச்சிருப்பாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு பொய்யான பிம்பம், ஒரு புனைகதை எப்படி அவங்களுக்கு ப்ரொமோஷன் வாங்கி தருது? அவங்க எப்படி இவ்ளோ வேகமா மேல போறாங்க? இது ஒரு தற்செயலான விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு திட்டமிட்ட திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு 3 படி முறை இருக்கு. அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். இது ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி. அவங்க ரொம்ப திட்டமிட்டு காய்களை நகர்த்துவாங்க. முதல் படி மதிப்பிடுதல். யார் முக்கிய புள்ளி, கம்பெனியோட கல்ச்சர் என்ன, யாரை நமக்கு சாதகமா பயன்படுத்தலாம், யார் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு ஒரு மேப் போடுவாங்க. 2வது படி கையாளுதல். சரியான ஆட்களோட கூட்டணி வச்சுப்பாங்க. தகவல் பரிமாற்றத்தை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. அவங்க உருவாக்குன அந்த சைக்கோபாதிக் புனைக்கதையை எல்லாரும் நம்புற மாதிரி செய்வாங்க. கடைசி படி செயலிழக்க செய்தல். தங்களுக்கு போட்டியா வர்றவங்களோட பேரை கெடுப்பாங்க. டீம்ல இருக்கிறவங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விடுவாங்க. ஒருவேளை யாராவது தைரியமா அவங்கள பத்தி பேசினா அவங்களே குற்றவாளி மாதிரி மாத்திருவாங்க. அவங்க கையாள்றதுல ரொம்பவே கைதேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் அவங்க கிட்ட ஒரு சரியான காரணம் இருக்கும். அவங்க மனநிலையை பொறுத்த வரைக்கும் நேர்மை, ஒழுக்கம் இதெல்லாமே மத்தவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். அவங்க ஜெயிக்கிறதுக்காக எந்த ரூல்ஸையும் வளைக்கலான்னு நினைப்பாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்க எப்படி இவ்ளோ நாள் மாட்டிக்காம இருக்காங்க? இவங்களால ஏற்படுற சேதத்தை ஏன் கம்பெனியால பார்க்க முடியல? ஏன்னா நம்ம சிஸ்டம்லயே சில குருட்டு புள்ளிகள், அதாவது பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு. இதுதான் அந்த பிளைண்ட் ஸ்பாட். எந்த ஒரு நிறுவனமும் கண்ணுக்கு தெரியற வெற்றிகளை டக்குன்னு கொண்டாடிடும். ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி ஏற்படுற கண்ணுக்கு தெரியாத சேதங்களை அளவிடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்த டைம் கேப் தான் இந்த வேட்டையாடுவர்களுக்கு சாதகமா அமையுது. உண்மையான சேதம் வெளியில தெரிய வர்றதுக்குள்ள அவங்க வெற்றியாளருங்கிற ஒரு மாயையை உருவாக்கிடுவாங்க. நம்ம சிஸ்டம் எதுக்கு ரிவார்டு கொடுக்குது, எதை மிஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். மேலதிகாரிகளை நல்லா பேசி கவர்றது, அரசியல் சாதுரியமா நடந்துக்கிறது, குறுகிய காலத்துல டார்கெட்டை முடிக்கிறது, இதுக்கெல்லாம் பாராட்டு கிடைக்கும். ஆனா இதனால டீம்ல ஏற்படுற நம்பிக்கை சிதைவு, பரவுற பயம், ஊழியர்களோட மனச்சோர்வு இதையெல்லாம் சிஸ்டம் கண்டுக்கிறதே இல்ல. அது ரொம்ப லேட்டா தான் வெளிச்சத்துக்கு வரும். சரி, இந்த கண்ணுக்கு தெரியாத சேதம் பத்தி இன்னும் கொஞ்சம் பேசுவோம். இதோட விலை வெறும் கம்பெனியோட லாப நஷ்ட கணக்குல மட்டும் வராது. இதோட உண்மையான விலையை அந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தான் கொடுக்கறாங்க. அது அவங்களோட உணர்ச்சி ரீதியான மற்றும் உளவியல் ரீதியான பாதிப்பு. இந்த பாதிப்பு ஒரு நச்சுச்சூழலை உருவாக்குது. இதுல பாருங்க, கிட்டத்தட்ட 40% நம்பிக்கை இழப்பு, 25% பதட்டம் மற்றும் பயம், மன உறுதி குறையுது, ஒருத்தருக்கொருத்தர் பேசுறதே நின்னு போகுது, ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி உணர்றாங்க, அவங்க எடுக்கிற முடிவுகள் மேலேயே அவங்களுக்கு சந்தேகம் வருது, கடைசியில டீம் ஒர்க்கே இல்லாம போயிடுது. இங்கதான் பெரிய குழப்பமே ஆரம்பிக்குது. பாதிக்கப்பட்டவங்க பல சமயம் தங்களையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்கள காயப்படுத்துற அந்த நபரோட பப்ளிக் இமேஜ் ரொம்ப பாசிட்டிவா ஒரு ஹீரோ மாதிரி இருக்கும். அதனால தனக்கு மட்டும் நடந்த அந்த மோசமான அனுபவங்களை வெளியில சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு ஒரு தனிமையை உணர்வாங்க.
சரி, அவங்க ஏன் இப்படி பண்றாங்க? இந்த மாதிரி ஒரு அழிவுகரமான பாதையில போறதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசிய உந்து சக்தி என்ன? அவங்களுக்கு இதுல என்னதான் கிடைக்குது? இது வெறும் ப்ரொமோஷனை பத்தின விஷயம் இல்ல. இது அதைவிட ஆழமானது. மத்தவங்கள தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிற ஒரு அதிகார உணர்வு, இந்த விளையாட்டுல ஜெயிச்சு மாட்டிக்காம தப்பிக்கிறதுல கிடைக்கிற ஒரு த்ரில், மத்தவங்கள மாதிரி குற்ற உணர்ச்சியோ வருத்தமோ இல்லாம சுதந்திரமா இருக்கிறது, அடுத்தவங்க இழப்புல தனக்கு ஆதாயம் தேடிக்கிறது, இதெல்லாம் தான் அவங்களுக்கு கிடைக்கிற வெகுமதி. அவங்களுக்கு மத்தவங்கள பத்தி துளி கூட அக்கறை இருக்காது. நிஜமாவே அவங்க கிட்ட குற்ற உணர்ச்சி, வருத்தம், பச்சாத்தாப மாதிரியான உணர்ச்சிகளே இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட வேலை பார்க்கறவங்க மனுஷங்க இல்ல. அவங்க வெறும் காய்கள், இலக்குகள், இல்லனா அவங்க விளையாட்டுல இருக்கிற தடைகள், அவ்வளவுதான். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நாம வேலையில வெற்றிய பார்க்கற விதத்தையே மாத்தணும். நம்ம மனசுல இருக்கிற வெற்றி பற்றிய பழைய மாடலை மாத்தி ஒரு புதிய பார்வைய உருவாக்க வேண்டிய நேரம் அது. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். நம்ம பழைய மனம் மாதிரி என்ன சொல்லுது? ஒருத்தர் வேகமா மேல போனா அவர் திறமையானவர், நேர்மையானவர்னு அர்த்தம். ஆனா நாம பார்க்க வேண்டிய புதிய மாதிரி என்னன்னா, ஒருத்தரோட வேகமான வளர்ச்சி அவரோட திறமையை குறிக்கிறத விட அவரோட தோற்றத்தை நிர்வகிக்கிற திறமையை, அதாவது இமேஜ் மேனேஜ்மெண்ட்டை குறிக்கலாம். இந்த ஒரு வரி மொத்த கதையையும் சொல்லிரும். மேல இருந்து, அதாவது தலைமை பதவியில இருந்து பார்க்கறப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா திறமையா தெரியற ஒரு விஷயம் கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு ரொம்ப அழிவுகரமானதா இருக்கலாம். ஆக கடைசியா நம்ம மனசுல நிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். நாம என்ன தேடணும்? இனிமே யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியறாங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. அதுக்கு பதிலா யார் இந்த முழு அமைப்பையும், இந்த டீமையும் ஆரோக்கியமானதா மாத்துறாங்கன்னு கேளுங்க. இந்த ஒரு கேள்வி நம்ம கவனத்தை வெளித்தோற்றத்துல இருந்து உண்மையான தாக்கத்துக்கு மாத்தும்.